திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரை. ஞானமணி தேசிகர் தொடர்பாக தனக்குள் எழும்பிய கேள்விகளை அசோகமித்திரன் அங்கேயே அப்போதே கேட்கவும் செய்தார். ரியலாக நான் இதை ஒரு பெரிய ஒண்டராகத்தான் ஃபீல் பண்ணுறேன். இதுவரை ஒரு ஸ்கேனிங் மிஷின்னு நீங்கள் சொன்னது பெரிய உண்மை. எனக்கு இருக்கின்ற வியாதியை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவர் சொன்ன விதமும் எனக்கு அதுக்காக மருந்து கொடுத்ததையும் நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன். இவர் சொன்ன சிக்கலில் தான் நான் இப்போ இருக்கேன். மருந்து மாத்திரையால் தான் நடமாடவே முடியுது, அதிகபட்சமாக செலவும் கூட ஆகின்றது என்று அசோகமித்திரன் கூறவும் கனபாடிகள் பதிலுக்கு சிரித்தபடியே பேசலானார். இப்போ இந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்க, ஒரே மண்டலத்தில் பூரணமாக குணஞ்சிருவீங்க. மனிதனோட சகல வியாதிகளுக்கும் சரியான மருந்து உள்ளேயும் இருக்குது, வெளியேயும் இருக்குது. அதை கண்டறிஞ்சு சரியான விகிதத்தில் கொடுக்கறதால தான் இவரோட வெற்றியே நன்றாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற சில சுரப்பிகளை தூண்டிவிட்டும் இவர் அவற்றை குணப்படுத்துவார். இவர் ஒரு பரம்பரை வைத்தியர், அடுத்து பெரிய யோகி. அதனாலே இவர் தன் உடம்பிலே சுழல்கின்ற இயக்க சக்கரங்களை ஒரு நேர்கோட்டிலேயும் அதற்கு உண்டான வேகத்தோடையும் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கின்றார். நான் சொன்னால் நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க. இவருடைய உடம்பில் வியர்வை நாற்றமே அடிக்காது. இவருடைய சிறுநீர் குடிநீருக்கான அம்சங்களே அதிகம். சுருக்கமாக சொல்லப்போனால் தன் உடலை 100% தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். இவரால் தண்ணியின் மேலே தக்கை போல மிதக்கவும் முடியும். அதிக கொதிநிலை கொண்ட நீருக்கு உள்ளே கையையும் விட முடியும். அதே போல காற்றை பல நிமிடங்கள் வரை நெஞ்சிலே இவரால் கட்டி வைக்க முடியும். மொத்தத்தில் பஞ்சபூதங்களை இவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களெல்லாம் அதோட கட்டுப்பாட்டிலே இருக்கிறவர்கள் தான் என்கின்றார் கனபாடிகள். இதுக்கு நான் என்ன பணம் தரணும் என்று அசோகமித்திரன் கேட்பதற்கு உண்டியல் ஒன்றை காட்டி உங்களால் முடிஞ்சதை அதில் போடுங்க, அதுதான் ஃபீஸ். ஃபீஸ் தனியாக காலனா கூட தரலைன்னா கூட பாதகமில்லை. வைத்தியம் நம்ம யோகியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவைதான். இந்த உலகத்தில் வைத்தியன் என்பவன் நடமாடுற கண்ணுக்கு தெரிகிற கடவுள்னு சொல்கிறவர். உடம்பை கொடுத்தவன் கடவுள், அதோட வலியை போக்குகின்றவனும் அவன்தானே. அதனால் அப்படிப்பட்ட கடவுள் காசு பணத்தை ஜெயிச்ச மகா சக்திமானா இருக்கணும்னு சொல்லுவார் அடிக்கடி என்று ஞானமணி தேசிகர் சார்பில் கனபாடிகளே பேசினார். அசோகமித்திரனும் பர்சில் இருந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து உண்டியலில் போட்டார். பூரண குணமான பின்பு திரும்பி வந்து என் மனது சொல்கின்ற பெரிய தொகையை இந்த உண்டியலில் போடுவேன் என்றார். நிச்சயமா ஆகும், சந்தேகமே வேண்டாம் என்றார் கனபாடிகள். அப்பொழுது ஞானமணி தேசிகர் ஸ்லேட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், காஃபி, டீ மற்றும் பொட்டுக்கடலை, கொட்டைக்கடலை, அதை தவிர்க்கவும் தூதுவளை, பிரண்டை, ஒரு கீரையையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்க்கவும், மென்று நிதானமாக சாப்பிடவும். காலை 6 மணி, மதியம் 1 மணி, மாலை 7 மணிக்கு ஆகாரத்தை முடித்துவிடவும். 1 நிமிட தாமதமும் கூடாது. அருள் கூர்ந்து தரையில் அமர்ந்து சப்பனமாக இட்டு சாப்பிடுங்கள். சாப்பிடும் பொழுது நீர் அருந்த வேண்டாம். வாரம் ஒரு முறை பாகற்காய் கசப்பும் அன்றாடம் மதியம் தாம்பூலம் தரிப்பதையும் சில மாதங்கள் பின்பற்றுங்கள். ஒரே வருடத்தில் உருக்கு போன்ற மனிதராக ஆகிவிடுவீர்கள் என்று எழுதி காட்டினார். அதே வேகத்தில் சைகையில் இது உங்களுக்கு மட்டும் பொருந்தும் வழிமுறை, மற்றவர்களுக்கு கிடையாது என்று உணர்த்துவதற்காக அசோகமித்திரன் அதை புரிந்து கொண்டார். அப்பொழுது கிட்டத்தட்ட 100 பொட்டலங்கள் கொண்ட ஒரு மருந்து பையை தேசிகரின் உதவியாளர் மடிப்பிச்சை என்பவர் தயாராக எடுத்து வந்து நீட்டினார். அதை வாங்கி கொண்டு அசோகமித்திரன் ஒரு பெரிய வணக்கத்துடன் அங்கிருந்து கிளம்பினார். தெருவில் இறங்கி நடந்த பொழுது அவரிடம் பெரிய அளவில் மனதில் மாற்றங்கள். சாமி, எனக்கு இந்த அனுபவம் ரொம்பவும் புதுசு. இன்னமும் என்னுடைய பிரமிப்பு நீங்கவே இல்லை என்றார். நீங்கள் எங்கள் நாதி ஜோதிடர் கற்பக விநாயகத்தை சந்திச்சா உங்கள் பிரமிப்பு இன்னமும் அதிகமாகிவிடும், பார்க்கிறீர்களா என்று கேட்டார் கனபாடிகள். அந்த அனுபவம் தனக்கு தேவைதான் என்று அசோகமித்திரனும் நினைத்தார்.
கண்மாயில் குளித்துவிட்டு திரும்பவில் வரும் வழியில் ஞானமணி தேசிகரையும் பார்த்து மருந்து வாங்கி கொண்டு அப்படியே நாடி ஜோதிடர் கற்பக விநாயகம் பற்றியும் அறிந்த நிலையில் கனபாடிகள் வீட்டுக்கு திரும்பிய பொழுது அசோகமித்திரனுக்கு உணவு காத்திருந்தது. அந்த வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை. மாறாக சாணி மெழுகிய தரையின் மேல் ஒரு சிறு கோலம் போட்டு அதன் மேல் தையல் இலை போட்டு ஒரு செம்பு நீர் வைக்கப்பட்டிருந்தது. கனபாடிகளின் உறவு பெண் உணவு பரிமாறினாள். அசோகமித்திரனுக்கு தரையில் அமர்ந்து சாப்பிடுவது சிரமமாக இருந்தது. ஒரு வாரம் கொஞ்சம் சிரமமாயிருக்கும், பின்பு சரியாகிவிடும். காலை மடக்கி சப்பனம் போட்டு சாப்பிடும் பொழுது இடுப்பை சுற்றி இரத்த ஓட்டமும் அதன் அழுத்தமும் அதிகமாகி முதுகெலும்பிற்கு அது வலுவை உண்டாக்கும். சாப்பிடும் பொழுது கால் தரையில் பதிந்திருக்கக்கூடாது, ஆசனவாய்தான் பதிந்திருக்க வேண்டும். இப்படி சாப்பிடுவதுதான் எப்போதும் ஆரோக்கியம். வைத்தியரும் உங்களை இனி தரையில் உட்கார்ந்து சாப்பிடச் சொல்ல வேண்டும் என்று சொன்னது ஞாபகம் இருக்குதானே என்று கேட்டார் கனபாடிகள். அசோகமித்திரனால் மறுபேச்சு பேச முடியவில்லை. கனபாடிகள் காட்டிய அக்கறையும் மனதுக்கு இதமாகத்தான் இருந்தது. இலையில் முதலில் ஒரு மலைவாழைப்பழ துண்டு வைக்கப்பட்டது. பின்பு துளி நாட்டு சர்க்கரை, அதன் பின் ஓரமாக நாரத்தங்காய் ஊறுகாய், பிறகு வாழைக்காய் பொடிமாஸ், கீரை கூட்டு, பின் பொலபலவென்று பச்சரிசி சாதம். ஆவி பறந்த அதன் மேல் ஒரு கரண்டி நெய் விடப்படவும் ஒரு வகை வாசம் மூக்கை துளைத்தது. பிறகு குழம்பு வந்தது. அருமையான பாகற்காய் வத்தல் குழம்பு. கனபாடிகளும் உடனமர்ந்து சாப்பிட்டார். சாதத்தில் கை வைக்கும் முன்பு பரிசேஷம் என்கின்ற ஒரு இறைவனுக்கு நிகழ்வை இலையை சுற்றி வட்டமாக ஜலத்தை கொண்டு நிகழ்த்தினார் அவர். இலையை சுற்றி வட்டமாக ஜலத்தை கொண்டு ஒரு நீள்வட்டம் போட்டவர் மீதியை மந்திரத்தை சொல்லி விழுங்கிவிட்டு சோற்றுப்பருக்கைகளையும் சிறு அளவில் எடுத்து சாப்பிட்டவராக இறுதியில் பிரம்மணேஸ்வரகா ஸ்வாகா என்று கூறியது மட்டும் அசோகமித்திரன் காதில் விழுந்தது. இப்போ என்ன பண்ணினீங்க? அதுவா, என் போன்ற வேத பிராமணன் சாப்பிடும் முன்பு தேவதைகளை உபாசித்து அவர்களுக்கும் இந்த அன்னம் அர்ப்பணம் செய்கின்ற மாதிரி நன்றியை சொல்லிவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும். அதைத்தான் நான் செய்தேன். ஒவ்வொரு முறையுமா? ஆம், ஒரு முறையும் தான். நல்ல விஷயமாகத்தான் எனக்கு தோன்கின்றது. இந்த ஆசிரமங்கள் சிலவற்றில் கைகூப்பி சாமியின் பெயரை சொல்லி கும்பிட்டுவிட்டு சாப்பிடுவார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கை முறையே இப்படித்தானா? ஆம், வெளியே போய்விட்டு வந்தால் கை கால் கழுவாமல் எதையும் தொடமாட்டோம். இப்படித்தான் சாப்பிடுவோம். எங்கள் உணவில் நெய், கீரை, தயிர், மோருக்கு தவறாமல் இடமுண்டு. பெரும்பாலும் வாழை இலை, தையல் இலைதான். இந்த கிராமத்தில் பல வயதான கைம்பெண்களுக்கு இந்த இலை வருவாய்தான் ஆதாரம். இந்த இலைக்கும் பெரும் மருத்துவ குணம் உண்டு. ஊரை சுற்றி 50க்கும் மேல் ஆலமரங்கள் இருக்கு. இவை உதிர்க்கின்ற இலை. அப்புறம் தாமரை இலையை பொறுக்கி எடுத்து வந்து கழுவி சுத்தம் பண்ணி ஈர்க்குச்சியினாலே இணைத்து உருவாக்கின்ற இந்த தையல் இலை இங்கே எல்லா வீடுகளிலும் இருக்கும். ஒரு இலையின் விலை 50 பைசா. சாப்பிட்ட பிறகு டிஸ்போஸ் பண்ணுவதும் சுலபம். பிளாஸ்டிக் போல மோசமான பின்விளைவுகள் எதுவும் கிடையாது. கனபாடிகள் சொல்ல சொல்ல அதில் ஒரு அழகான கிராம பொருளாதார வாழ்க்கையே அசோகமித்திரனுக்கு தெரிந்தது. அவர் அப்பொழுது மெல்லிதாக ஒரு சலசலப்பு. கனபாடிகளும் அசோகமித்திரனும் அமர்ந்த சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்திற்கு நேர்ப்புறத்தில் சுவர் ஓரமாக ஒரு குட்டி நாகம் நின்று வளைந்து சென்று கொண்டிருந்தது. அது மணிப்பாம்பின் குட்டியாம். போடா கண்ணா, போயிடு என்றாள் கனபாடிகளின் உறவு பெண். அது போய்விட்டது. ஆனால் அந்த நொடிகள் அசோகமித்திரன் வரையில் அவர் வாழ்நாளில் கண்டிராத ஒரு நொடியாகி அவருடைய மனதில் ஒரு பெரும் திகைப்பு. இனி நாம் கதைக்குள் வருவோமா? காருக்குள் இருந்து நடந்தவற்றையே பார்த்தபடிந்த குலசேகர ராஜாவின் முகத்தில் தீவிர சிந்தனை. ஒரு முயற்சிக்கு 2 முயற்சிகளும் எதிர்வினையாகிவிட்டன. அடுத்து என்ன செய்யப் போகிறோம்? அதைவிட அப்போதைக்கு என்ன செய்வது? என்ன செய்தால் அவன் சந்தேகப்பட மாட்டான் என்று யோசித்தவர் உடனே கணேசனுக்கு ஃபோன் செய்தார். கணேசனும் காரில் சென்றபடியே பேசினான். ராஜா, இப்போ நீ எங்கே இருக்க? காரில் திரும்பிகிட்டு இருக்கேன் மாமா. ஒரு 2 நிமிஷத்தில் பங்களாவுக்கு போயிடுவேன். அப்புறம் நானே உங்கள் கூட பேசணுன்னு தான் இருந்தேன்.
செத்து போன அந்த மார்ட்டினும் சரி, இந்த சதீஷும் சரி, நான் போலீஸுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த மார்ட்டினை இங்கே எதுக்கு வேலைக்கு வச்சிங்க? அதுதான் நாச்சிமுத்து பங்கஜோன்னு 2 பேர் இருக்காங்கல்ல. இருக்காங்கப்பா, ஆனால் எஸ்டேட் வேலைக்கு அவங்கெல்லாம் சரிப்பட்ட வர மாட்டாங்கன்னு தான் நான் மார்ட்டினை அனுப்புனேன். இவங்க பங்களாவுக்கு மட்டும்தான் பொறுப்பு. அப்புறம் இந்த சதீஷ் எதுக்கு? எத்தனை வேலைக்காரங்க மாமா? நாளைக்கு அந்த ஆத்தூர் மணியோட எஸ்டேட்டை வாங்கி போடும்படியான்னா அப்போ ஆட்கள் தேவைப்படுவாங்களே. பை த பை, இப்போ நான் ஏற்காட்டில் தான் இருக்கேன். நம்ம பங்களாவுக்கு கூட வந்தேன். நீ கிளம்பலைன்னா உன் கூடயே வரலான்னு கூட நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீ கிளம்பி போயிட்ட. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன். என்ன மாமா சொல்கிறீங்க? நான் வந்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணியிருப்பேன்ல. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்போன்னு தான் நினச்சேன் ராஜா. இவ்வளோதான். இதில் எல்லாம் மாமா என்ன சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்கு? போட்டு விடு. சதீஷ் பாடியை ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சாவை எஸ்ஐ சாமி கண்ணு கொலையாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. இந்த சதீஷ் கூட இன்னொருத்தனும் வந்திருந்தானா. அவனை நான் கூட பார்த்தேன். சேலம் பஸ் வரவும் அவன் இறங்கி ஓடிட்டான்னு சொன்னேன்ல. அவனை பற்றி எதுவும் சொல்லவும் சாமிக்கண்ணு சாரோட போலீஸ் புத்தி நார்மலாக சந்தேகப்படவே ஆரம்பிச்சிடுச்சு. அவனை பிடிச்சி கீழே இருக்கிற செக் போஸ்ட் போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காரு. அவனை பிடிச்சி குடைய போகிறாங்க. தேவைப்பட்டா நானும் போய் அவன்தான்னு காட்ட வேண்டி இருக்கும். பிடாரன் போதிமுத்துவை பற்றி கணேசன் குறிப்பிடவும் குபீரென்று வியர்த்து விட்டது குலசேகர ராஜாவுக்கு. சில வினாடிகள் பேச்சே எழவில்லை அவரிடம். அதற்குள் பங்களா வரவும் உள்ளே நுழைந்து போர்டிகோவில் நின்றவன் காரை விட்டு இறங்காமலே காருக்குள் இருந்தபடியே தொடர்ந்து பேசினான். மாமா, நான் பங்களாக்கு வந்துட்டேன். என்ன உங்கள்கிட்ட பேச்சையே காணோம்? அது சதீஷ் சாலை போலீஸ் சந்தேகப்படுதுன்னு என்னை சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. அதான். ஆமாம், உன் கூட வந்த அந்த நபரை உனக்கு அடையாளம் தெரியுமா? அவன் உன் கூட என்னென்ன பேசினான்? அவனோட மகமெல்லாம் ஞாபகம் இல்லை மாமா. அந்தி சந்தி இருட்டில் என்னத்தை பார்க்குறதுனா, ஆனால் குரல் ஞாபகத்தில் இருக்குது. அப்படி ஒன்றும் அவனை சந்தேகப்பட இடமில்லை. ஏன்னா அவன்தான் என் காரையே நிறுத்தி உதவி கேட்டவன். அவன் தப்பானவனாக இருந்தால் உதவியே கேட்டிருக்க மாட்டானே. காப்பாற்ற முடியாதுன்னு தெரியவும் போலீஸ் என்கொயரிக்கு பயந்து ஓடிட்டான். இதுதான் என்னோட கருத்து. அப்படி ஓடினா யாருக்குமே சந்தேகம் வரத்தானே செய்யும். அதுவும் போலீஸுக்கு வராமல் இருக்குமா? அது சரி மாமா, உதவி செய்ய போன என்னையும்லே சந்தேகத்தோடு பார்த்து நீங்கள் இங்கே வந்தீங்க, அதுவும் இவன் பாம்பு கடிச்சு சரியான நேரத்தில் பார்த்து என்று அந்த எஸ்ஐ என்னையும் குடைய தொடங்கிட்டாரு. நோ ப்ராப்ளம் ராஜா, இப்போ நான் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். அந்த எஸ்ஐயை பார்த்து நான் பேசுகிறேன். போலீஸ் இனி எதுக்காகவும் உன்கிட்ட வரமாட்டாங்க. நீ பயப்படாத. மாமா, நான் பயப்பட நான் என்ன விவரமில்லாத குழந்தையா? ஆனால் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல மாமா. இப்போ கூட ஒரு வீணாக போன எதுக்கும் உதவாத எஸ்டேட்டை பார்க்கத்தானே என்ன நீங்கள் போக சொல்லியிருக்கீங்க. அந்த எஸ்டேட் சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அங்கே அவ்வளவு பிரச்சனைங்க வேறே இருக்குது. நீங்கள் ஏன் டயத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? சாரி ராஜா, வெரி வெரி சாரி. என்னை மன்னிச்சுடு. எனக்கு ஒரு நப்பாசை. அந்த அருணாச்சலம் அதை என்கிட்ட வாங்கிட போகிறானோன்றதுக்காகத்தான். அவன் வேண்டான்னு சொல்லிட்டதால தான் நான் அங்கே கேள்வியும் பட்டேன். நீங்கள் அவனுக்கு தேவையில்லாமல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு எச்சரிக்கை தான். நம்ம குடும்பம் எப்போவுமே எனக்கு நல்லா இருக்கணும். இது ஆண்ட குடும்பம். இப்போ அதிகாரம் நம்ம கை மேலே இல்லைனாலும் செல்வாக்கு குறைஞ்சி வந்துடக்கூடாது. அரண்மனை குடும்பம்னா தில்லி வரைக்கும் ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? அது குறைஞ்சிடக்கூடாது. குறையாது மாமா, கொஞ்சமும் குறையாது. அதிகாரமும் கைக்கு வரத்தான் போகுது. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. தயவுசெய்து இனி என்னை இந்த எஸ்டேட் வாங்குகிற விஷயத்துலலாம் ஈடுபடுத்த நினைக்காதீங்க. இந்த அருணாச்சலத்தையும் நான் சும்மா விடுறதா இல்லை. ஒரு ப்ராஜெக்டுக்கான உதவி கேட்டு என் நண்பர் ஒருத்தர் அங்கே போயிருக்கார். 5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கான் அவன். அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அதை வச்சே அவனோட இமேஜை காலி பண்ணி அரசியலை விற்று அவனை ஓட வைக்கிறேன் பாருங்க. சரி ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடு. பங்களாவுக்குள்ளே ரத்தி குழந்தையை பார்த்தேன். பரவாயில்ல, குழந்தை நல்லா குணமாயிட்டா. என்னால் நம்பவே முடியல. மலையை விட்டு இறங்கின உடனே
திரும்ப வந்துடாமல் இருக்கணுமேன்னு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வச்சுடட்டுமா? ஓகே மாமா. ஒரு நொடி தொலைபேசி உரையாடலை முடித்துவிட்டு காரில் இருந்து இறங்கிய கணேசன் எதிரில் தோளில் தியாவோடு நின்று கொண்டிருந்தாள் ரத்தி. ஏய், ஏன் இங்கே பனியில் நின்றுட்டுருக்க? உள்ளே போகாமல் கணேசன் கேட்கவும், டேடி என்று தியா அவனை நோக்கி கைகளை நீட்டி தாவினாள். அவனும் அவளை வாங்கி கொண்டு உள்ளே செல்லத் தொடங்கினான். மௌனமாக இறுக்கமாக அவனை பின்தொடர்ந்தாள் ரத்தி. ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்த கணேசன், ரத்தி, ஒரு காஃபி உண்டு வரச் சொல்லு என்றாள். தியாவை மடிமேல் அமர்த்தி கொண்டார். ரத்தி சமையல் கட்டு நோக்கி நடந்தாள். நீ எங்கே போகிற? எங்கே பங்கஜம்? அவளை கொண்டு வர சொல்லு என்றவன் மெல்ல திரும்பி பார்த்தாள் ரத்தி. என்னடா, எதுக்கு அப்படி பார்க்குற? பங்கஜமுன்னு ஆச்சிமுத்து 2 பேரையும் உங்கள் மாமா வந்து சேலத்தில் இருக்கிற நம்ம தோட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அப்படியா? மாமா இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ அவர் இங்கே வந்துட்டு போனது உங்களுக்கு தெரியுமா? இப்போ தான் காரில் வரும்போது சொன்னார். அதே சமயம் வர்ற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட். ஐயோ, ஆக்சிடெண்ட்டா? என்னஜி சொல்கிறீங்க? ரத்தி மிக நெருங்கி வந்து பதற்றமாக கேட்டாள். நீ பதற்றப்படாதே, ஆக்சிடெண்ட் இல்லை, இன்சிடெண்ட்னா எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு, அதுவும் ஒரு பாம்பு கடிச்சு. பாம்பு கடிச்சா? ஆமாம், நாம் காரில் வரும்போது ஒரு இடத்துல பாம்பு ஒன்று பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன ஜி, கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்து கிடந்தான். ஒருத்தன் அதை பார்த்துட்டு எப்படி சும்மா வர முடியும்? கடைசியில் பார்த்தா அவனும் நம்ம மாமா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு வேலைக்காரன் தான். யூரின் பாஸ் பண்ண இறங்கின இடத்துல இருட்டில் அதை மிதிச்சிருப்பான் போல இருக்குது. கணுக்கால்லையே நல்லா போட்டிருக்கு. பல் தடயங்களை நானும் பார்த்தேன். பகீர் நடிச்சு. நீ போய் அது முன்னால் விழுந்து கும்பிட்டியே, அதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. நல்ல வேளை ஒன்று அது கடிக்கலை. அது தெய்வம்ங்க, கும்பிடுறவங்களே எல்லாம் கடிக்காதுங்க. கும்பிடுறவன் மிதிக்கிறவன் எல்லோருமா அதுக்கு ஒன்று தான் ரத்தி. தன்னை தற்காத்து கொள்ள மட்டும்தான் அதற்கு தெரியும். தான் கடிச்சா ஒரு உயிர் போயிடும் என்பது கூட அதுக்கு தெரியாது. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே. கணேசன் சற்று அழுத்து கொண்டான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குச்சி. உங்கள் மாமா வேற நீங்கள் அந்த பக்கமாக போகவும் இந்த பக்கமாக வந்துட்டார். வந்தவர் இறங்க நேரே இங்கே வந்த விதம் கூட என்னை பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்தது ஜி. என்ன சொல்கிற ரத்தி? அவர் எதுக்கு ஒன்றை பயமுறுத்தணும்? அவர் எதுக்குங்க உங்களை எஸ்டேட்டை பார்க்க சொல்லி அனுப்பிட்டு நான் மட்டும் தனியாக இருக்கும்போது இங்கே வரணும்? நானே இந்த கேள்வியை கேட்டேன். ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமேன்னு சொன்னார். தட்ஸ் ஆல். ஆமாம், உங்ககிட்ட அவர் அப்படி என்ன தப்பாக நடந்துக்கிட்டாரு? அவர் வந்த பிறகு இங்கே பல தடவை கரண்ட்டு போயிடுச்சுங்க. நானும் தியாவும் ரூமில் இருட்டில் தான் கிடந்தோம். அவரோ யார் கூடவோ ஃபோனில் வெளியே நின்று பேசிக்கிட்டே இருந்தார். கரண்ட் போனதுக்கு அவர் என்ன பண்ணுவார் ரத்தி? உண்மையிலே கரண்ட் எல்லாம் போகலைங்க. பக்கத்து பங்களாவில் எல்லாம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. டிவி ஓடுற சத்தம் கூட நல்லா கேட்டுது. அப்போ நம்ம பங்களாவில் மட்டும் எப்படி போச்சு? உங்கள் மாமா தான் மெயின் சுவிட்சை அடைச்சடிச்சு போட்டிருக்காரு. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நீ அவர் அப்படி செய்கிறத பார்த்தியா? நான் பார்க்கல. ஆனால் அவர் அப்படித்தான் செய்திருக்கணும். அதில் அவருக்கு என்ன லாபம் தெரியலிங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன், இப்போ நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன்னுட்டீங்க. ஓ, நீ இப்போ அந்த பழைய பல்லவிக்கிட்டே வந்துட்டியா? ஐ எம் சாரி. விட்டா நீ உன் கற்பனைகளால் எல்லாம் சொல்லி என்னையே முட்டாளாக்க பார்ப்ப. வேணா ரத்தி, விட்டுரு. மாமாவையும் தப்பாக நினைக்காத. நாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக அவர் நம்மை வெறுத்ததென்னவோ உண்மைதான். ஆனால் அவர் இன்னும் அதே ஸ்டாண்டில் இருக்கிறதா நான் நினைக்கல. எங்கிட்ட எல்லாம் சகஜமாக தான் பேசுகிறார். அரண்மனை குடும்பம், அதோட மானம் மரியாதைன்னு ரொம்பவே அக்கறையாகவும் இருக்கார். அதுதான் எஸ்டேட் விஷயத்தில் என்ன அனுப்பி இருக்கிறார். கணேசனின் குலசேகர ராஜா மேல் எவ்வளவு சந்தேகமில்லாமல் பேசுகின்றான். ரத்திக்கும் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. இருந்தும் அவனிடம், அப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் ஏங்க போயிட்டு போயிட்டு வந்தது தெரியலையே? அப்படி கரண்ட் போனாலும் இன்வெர்டர் இருக்கே, அதுவும் ஆஃப் பண்ணப்பட்டு இருந்துச்சுங்க. அப்படியா? நீ போய் பார்த்தியா? பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததுங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தேங்க. ஐ சி. அப்போ செயற்கையாக ஒரு இருட்டை உருவாக்கி அந்த இருட்டில் என் மாமா அவங்கள ஏதோ செய்ய நினைச்சாருன்னு சொல்ல போறியா? ரத்தி அதற்கு மிக மெதுவாக தலையை ஆட்டி ஆமோதித்தாள். அதை பார்த்த மறு வினாடி கணேசன் சிரித்தே விட்டான். என்ன ஜி சிரிக்கிறீங்க? சிரிக்காமல் அப்படி ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டு
என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? அழுத்தமாக கேட்டான் கணேசன். அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என்ன உங்கள் குடும்பத்தில் யாரும் முழுசாக இன்னும் ஏற்றுக்கலைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஜி. அதுவும் உங்கள் மாமா துளி அளவு கூட சமாதானமாகலேன்னு நான் சத்தியம் கூட பண்ணுவேன். சரி ரத்தி, இந்த பேச்சை இதோட விட்டுடு. உனக்கு நான் ஒரு உறுதி தரேன். உன்னை மட்டும் யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீ என்னுடைய ஸ்வீட் ஹார்ட் தியா, என் டார்லிங் என்று தியாவை முத்தமிட்டான். ரத்திக்கு அப்படி அவன் பேசியது அப்போதைக்கு போதுமானதாகவும் இதமானதாகவும் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ சாமிக்கண்ணுவின் ஃபோன் சினுங்கவும் அதற்கு காதை கொடுத்தவர், சார், அந்த ஆளை பிடிச்சிட்டோம் சார். அவன் பேர் போதிமுத்து. அவன் ஒரு பாம்பு பிடாரன் சார் என்று செய்தி சாமிக்கண்ணுவின் சரிந்த முதுகெலும்பை செங்குத்தாக நிமிர்த்தி வைத்தது. தனது நாற்காலியில் விரைப்பாக நிமிர்ந்து உட்கார்ந்த சாமிக்கண்ணு அவனை இங்கே இப்போவே கூட்டிகிட்டு வர முடியுமா ஐயா என்று கேட்டார். அது பிரச்சனை இல்லை சார். ஆனால் இங்கே செக் போஸ்ட்டில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். கொரோனா விஷயத்தில் ரிலாக்ஸ் பண்ணிட்டாலும் கூட செக் போஸ்ட்டில் கண்டினியூ டியூட்டி பார்க்குறதுக்கு எஸ்பி உத்தரவு போட்டுட்ருக்கிறதால நான் தான் இருக்கேன் சார். இப்போ இவனோட நான் வந்துட்டா இங்கே யார் சார் இருக்கிறது? மாணிக்கம் என்கின்ற அந்த போலீஸ்காரர் திருப்பி கேட்ட கேள்வி சாமிக்கண்ணு சற்று நடையை தடவத் தொடங்கினார். என்ன சார் யோசிக்கிறீங்களா? ஆமாய்யா, அது சரி. அவனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விவகாரமான ஆளாத்தான் சரிதான். உள்ள பட்டாப்பட்டி டவுசருக்குள்ளே 1,00,000 ரூபாவை வச்சிட்ருக்கான் சார். 50,000 ரூபாய் கட்டு. நான் பிடிச்சி மடக்கவும் தத்து பித்துன்னு உளர ஆரம்பிக்கிறான். பாம்புகளை விட்டு கடிக்க வச்சு கொலை செய்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இவனை அதுக்காகத்தான் கூட்டிக்கிட்டு போயிருக்கான் செத்து போன அந்த சதீஷுங்கிறவன். போகிற வழியில் காருக்குள்ளேயே பாம்பு பட்டி தவறி விழுந்து பாம்பு வெளியில் வந்து டிரைவிங் சீட்டில் இருந்த அந்த சதீஷை போட்டுருச்சான். இவன் பயந்து போய் பஸ் ஏறிவிட்டான். நாம் பிடிப்போன்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கலேன்னு நல்லா தெரியுது சார். நான் பெருசாக எதுவும் கேட்கல சார். பயத்தில் அவ்வளோ விஷயத்தையும் அவன் தானே சொல்லியிருக்கான் சார். அப்படியா விஷயம்? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஆமாம், யாரை கொலை செய்யன்னு ஏதாவது சொன்னானா? அது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான் சார். புழுவுறான். சரி, நான் இப்போவே புறப்பட்டாங்க வரேன். இது ஊற்றி மூடுற கேஸ் இல்லை, பயங்கரமான கேஸியா. அவன் ஓடிட்டு போயிட போகிறான். 30 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுவேன் என்ற சாமிக்கண்ணு கைகடிகாரத்தை பார்த்தார். இரவு மணி 8. புறப்பட காலடி எடுத்து வைத்த பொழுது எதிரில் ஹலோ சார் என்கின்றபடி எதிர்பட்டார் குலசேகர ராஜா. அவரை பார்த்த நொடியிலேயே ஒரு திகைப்பும் கூடவே கொஞ்சம் சந்தேகமும் கலந்து தோன்றிய நிலையில் வாங்க சார் வாங்க என்றார் சாமிக்கண்ணு. அது என்னவோ தெரியல, உங்களையெல்லாம் அடிக்கடி பார்க்கும்படியா என் வேலைக்காரங்க பண்ணிட்டாங்க என்று இயல்பாக பேசியபடியே நாற்காலியில் மிக சகஜமாக வந்து அமர்ந்து கொண்டார் குலசேகர ராஜா. புரியலையே ஒரே வார்த்தையில் சாமிக்கண்ணு அவரை பார்க்க குலசேகர ராஜாவும் ஒரு மாதிரியாக சிரித்தபடி எங்கேயோ கிளம்பிட்டுருக்கீங்க போல இருக்கே என்றார். ஆமாம், ஒரு அவசர வேலை. நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்கள். சதீஷ்னு என் வேலைக்காரன் ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்துட்டானாமே. நீங்கள் தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணி டீல் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், முந்தா நாட்டு மார்ட்டின், இன்னைக்கு சதீஷ் 2 பேரிடத்திலும் அன்எக்ஸ்பெக்டட் டெத். ஆனால் எதிர்பாராமல் நடந்துட்ட சம்பவங்களால் ஏதோ இதை என்னால் நினைக்க முடியல சார். சாமிக்கண்ணு தனக்கான நாற்காலியில் அமர்ந்து பேசாமல் அமர்ந்துவிட்ட குலசேகர ராஜாவை சுற்றி சுற்றி நடந்து வந்து பேசிய அந்த பேச்சு குலசேகர ராஜாவின் முகத்தில் ஒரு அதிர்வை மெல்லிய அளவில் ஏற்படுத்தியது. இருந்தும் அதை சாமிக்கண்ணு உணர முடியாதபடி சுதாரித்து கொண்ட குலசேகர ராஜா, என்ன சார் சொல்கிறீங்க? என் எக்ஸ்பெக்டேஷன் யாராவது சதி செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்கன்னு கூட எதிர்பார்க்குறீங்களா? குலசேகர ராஜா மிக நேராகவே உடைத்தே பேசினார். இந்த பாம்பு கடிச்சு செத்துப்போன சதீஷ்ங்கிறவனோட ஒரு பாம்பு பிடாரன் ட்ராவல் பண்ணியிருக்கான். அவன் இவன் சாகவும் பாதி வழியிலேயே இறங்கி ஓடியும் இருக்கான். அவனை கீழே மடக்கி பிடிச்சி வச்சுட்டோம். அவன் பாக்கெட்டில் 1,00,000 ரூபாய் பணம் வச்சிட்ருக்கான். ஒரு கொலை செய்யத்தான் என்னை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு கூட அவன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கான். ஆனால் யாரை கொலை செய்யன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறான். இப்போ நான் அவனை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன்.
நான் போய் விசாரிக்கிற விசாரிச்சுட்டா யாரை எதுக்குன்னு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். அப்புறம்தான் ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். இப்படி ஏடா கூடமாக அவன் ஏதாவது இருக்குன்னு தான் சந்தேகப்பட்டேன். அது சரியாக இருக்குல்ல என்றார் சாமி கண்ணு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே பயிர்னு தான் இருக்குது. அதே சமயம் செத்து போனவங்க என்னோட வேலைக்காரங்க, நான் எனக்கு என்னென்னு இருக்க முடியுங்களே, அதுதான் நேர்லேயே கிளம்பி வந்தேன் என்றார். அஃப்கோர்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பாம்பு பிடாரனை விசாரிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட வரேன். என் வரையில் இவங்க 2 பேருமே கூட அம்புங்கத்தான். இந்த அம்புகளை விட்டவன் ஒருத்தன் நிச்சயமாக இருக்கணும். அவன்தான் பெரிய கிரிமினல். அவனை கண்டுபிடிச்சிட்டா போகிறோம். யாரை கொலை செய்ய வந்தாங்க, எதுக்காக அந்த கொலைன்னு எல்லாமே கிளியர் ஆகிடும். பிறகு நான் உங்ககிட்ட பேச வர்றேன். இப்போ நான் உங்கள் கூட இருந்து பேசிக்கிட்டே இல்லாமல் உடனே போயாகணும். வரட்டுமா சார்? சாமி கண்ணு நடந்தபடியே பேசி வெளியே வந்திருந்த ஜீப்பில் அமர்ந்திருந்தார். குலசேகர ராஜாவுக்கு அப்பொழுதே ஈரக்குலையை நடுங்க தொடங்கிவிட்டது. இருந்தும் சுதாரித்து கொண்டவராக, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கூட சந்தேகம் வருது. நானும் உங்க கூட வரட்டுமா? அந்த பிடாரனை நானும் பார்க்கணுமே என்றார். சாமி கண்ணு கெச்சலாக சிரித்தபடியே, சாரி சார், என்கொயரி பண்ணும் பொழுது டிபார்ட்மெண்ட் ஆட்களை தவிர யாரும் கூட இருக்கக்கூடாது. நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசினது கூட அதிகம்தான். நீங்கள் ஒரு ராஜ குடும்பங்கிறதால தான் பேசினேன். என்ன தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நீங்கள் போங்க, என்கொயரி முடியவும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சாமி கண்ணு அடுத்த நொடியை ஜீப் கிளப்பிய நிலையில் ஸ்டேஷனுக்கு எதிராக சரிந்த சாலையில் பறைந்தும் போனார். குலசேகர ராஜா மன நிம்மதி குமைச்சல். பிடாரனிடம் ரத்தி தியா பற்றி சதீஷ் ஒருவேளை பேசியிருப்பானோ, தன்னை பற்றியும் சொல்லியிருப்பானோ என்கின்ற கேள்விகள் எல்லாம் புழுக்கள் நெளிவது போல அவருள் நெளியத் தொடங்கிவிட்டன. மெல்ல நடந்து வந்து காரில் ஏறியவர் காரை கிளப்பும் சமயம் அவரது செல்போனில் அழைத்தது அவருடைய மனைவி சுந்தரவல்லி. சொல்லு சுந்தரம், என்னாச்சுங்க? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா? என்னத்த சொல்ல, அந்த வடநாட்டுக்காரிக்கு ஆயுசு கெட்டி போல. எல்லாமே அவளுக்கு சாதமாக தான் போய்கிட்டு இருக்கு. தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலை. குலசேகர ராஜா நடந்து முடிந்த சகலத்தையும் கூறி நிறுத்தினார். மறுபக்கமாக சுந்தரவல்லியிடம் பெரும் திகைப்பு. என்ன, நான் சொல்கிறத கேட்டு பயந்து போயிட்டியா? பின்ன அந்த பிடாரன் மூலமாக நீங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? சதீஷ் அவ்வளோ முட்டாள் இல்லை. என்னை பற்றியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்னு தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை சொல்லியிருந்தான்னா என்ன இப்போ இந்த எஸ்ஐ ஹரிச்சந்திரன் வாரிசா இல்லை காந்திக்கு தான் பேரனா? அது எதுக்குன்னு ஒரு விலை இருக்குது சுந்தரம். அதை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தானாக தீர்ந்துட்டு போகுது. எப்படிங்க இப்படி கொஞ்சம் கூட பயப்படாமல் பேசுகிறீங்க? எனக்கு கொலை நடுங்குதுங்க. ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சால் நம்ம திட்டமெல்லாம் பாழாவது மட்டும் இல்லை, நடுத்தெருவுக்குள்ளே எல்லாம் வந்துடுவோம். பைத்தியக்காரி, நீ எல்லாம் கோடீஸ்வர ராஜ குடும்பத்து மருமகள்னு வெளியே சொல்லிக்காத. ராஜ குடும்பம்னா கொலை, லஞ்சம் இதெல்லாம் சாதாரண முடி. சரித்திரம் படிச்சிருந்தா தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் புத்தகத்தை கையால் கூட தொடாதவளாச்சே. படித்து கிழிச்ச உங்களால் என்னங்க பண்ண முடிஞ்சிடுச்சு? ஒருத்தனுக்கு 2 பேர் செத்து போய் இப்போது ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுற மாதிரிலாம் ஆகியிருக்கு. வாயை மூடு. இந்த மாதிரி நேரத்தில் தான் தைரியமாக இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் போச்சு. அதுலேயும் உன் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்னை கோழையாவே ஆக்கிவிடுவ. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த வடநாட்டுக்காரியும் அதன் குழந்தையோ சாக போகிறது மட்டும் நிச்சயம். நான் இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் பயந்து போக மாட்டேன். இன்றைக்கெல்லாம் என் அக்கா குடும்ப சொத்து மதிப்பு 3000 கோடி. வருஷம் 100 கோடிக்கு மேலே வரியே கட்டுறோம். இதை அடையிறது ஒன்றும் சுலபம் இல்லை. விடாமல் முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கணும். நானும் செய்வேன், சாதிப்பேன். அந்த கணேசராஜாவை என் மக கழுத்தில் தாலியை கட்ட வைப்பேன். அதையும் நீ பார்ப்ப. போன வையடி. குலசேகர ராஜா மிகவே உணர்ச்சி கொந்தளிப்போடு பேசிவிட்டு காரை கிளப்பும் முன் யோசித்தவர் மனதில் கீழேயுள்ள சேலத்து போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றின் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் முகம் ஞாபகத்திற்கு வந்தது. அடுத்த 20வது நொடி அவர் செல்போனில் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் குரல். ஹலோ பாஸ், என்ன இந்த நைட் டைமில் கூப்பிடுறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா?
ஆமாம் சதாசிவம், ஏற்காடு அடிவார செக் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்யூஸ்டு ஏற்காடு எஸ்ஐ சாமிக்கொன்று என்கொயரி பண்ண போயிருக்கான் என்று தொடங்கி நடந்தவற்றை தனக்கான விதத்தில் சொல்லி முடித்தவராக, நீ போய் கொஞ்சம் பக்கத்திலே இருந்து அந்த பிடாரன் சொல்கிறப்ப உன் செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சு எனக்கு பாஸ் பண்ணுறியா என்று முடித்தார். நீங்கள் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுதே, உங்கள் பேரை சொல்லிடுவாங்கங்கிற பயமோ? சதாசிவம் பின் பாயிண்டாக கேட்டது குலசேகர ராஜாவை ஒரு குத்து குத்தியது. அதெல்லாம் இல்லை சதாசிவம், இந்த எம்பி அருணாச்சலம் கணேசனை குறி வச்சுட்டானே எனக்கு தகவல் வந்தது. ஒருவேளை அவனாக இருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உன் உதவியை கேட்குறேன். நீ என்னப்பா இல்லையே சந்தேகப்படுற? அப்படின்னா அந்த ஆள் வேறு ஆட்களையே அனுப்பினும் உங்கள் வேலைக்காரங்களை அதுக்கு ஏன் கூப்பிடணும்? செத்துப்போன சதீஷும் சரி மார்ட்டினும் சரி காசு கிடைக்கும்னா என்ன வேணாலும் செய்கிறவனுங்க. என் ஆளுகளை பிடிச்சி பண்ணும்போது தானே அந்த ஆளையும் யாரும் சந்தேகப்படாமல் இருப்பாங்க. ஓ, நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? அது கூட சரியாக தான் இருக்குது. சதாசிவம், நீ என் பேச்சை கேட்குறவன்னு உன்னை கூப்பிட்ட. நீ என்னடானா உன் போலீஸ் புத்தியை எங்கிட்டயே காட்டுற? முடியாட்டி சொல்லிடு, நடக்கிறது நடக்கட்டும், நானும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிடுறேன். பாஸ், கோச்சிக்கிடாதீங்க, இப்போவே கிளம்புறேன். என்கொயரி அம்பட்டையும் அப்படியே நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணுறேன். நான் எப்பவும் உங்கள் ஆள். எம்பி பேரை மட்டும் அவன் சொல்லட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. ஏய்யா, உனக்கும் அந்த அருணாச்சலம்னா ஆவாது தானா? என்னை மன்னிச்சிடுங்க. விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கான்சல் ஜென்ரல் ஆஃபீஸில் ஒரே கெடுபிடி. இந்த ஆள் ஃபோன் பண்ணினா அது மூவ் ஆகிடும்னு சொன்னாங்க. நானும் போய் அவங்கிட்ட உதவி கேட்டேன். அதெல்லாம் அயல்நாட்டு சமாச்சாரம், நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் சொந்தக்காரங்களில் பல பேர் அங்கே இந்த ஆஃபீஸால் இவராலவே போயிருக்கிறாங்க. போலீஸ் தயவும் நமக்கு தேவைன்னு அந்த ஆளுக்கு தெரியல பாஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு என்னன்னு நீ தெரிய வைய, கம்பீரமாக சொல்லி முடித்த குலசேகர ராஜா முகத்தில் ஒரு பெரிய சரிவை நிமிர்த்திவிட்ட புன்னகை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.